அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு தனித்து சஞ்சரிக்க இருக்கார். இதன் காரணமாக விருச்சக ராசினியர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில அதற்கு முன்னாடி விருச்சிக ராசி நேயர்கள் செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாயினுடைய அனுகிரகத்தின் கிடைக்கக்கூடியவையாக அமைகிறது. அதாவது உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாயை சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால், உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற கிரகங்களுடைய சுப பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். அது மட்டுமில்லாமல் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக லக்னத்திற்கு செவ்வாய் நீச்சம் பெறுவது சிறப்பான நிலைதான். விருச்சகத்திற்கு லக்னாதிபதியாகவும் செவ்வாய் 3இல் உச்சம் பெற்றால் மிகச் சாதாரணமான வாழ்க்கையை அளிக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது, மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் இடங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என கூறப்படுகிறது. அனைத்து கிரகங்களும் அனைத்து கிழமைகளிலும் அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும்போது, நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாரு. செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள்
இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உண்டு. இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 7ல் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் ராசியை பார்க்கிறார். இதனால நண்பர்களோடு இணையும் முயற்சி வெற்றி பெற இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் பலம் பெறுவதால் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் சிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லறம் இனிமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு ராசியை பார்வையிடுவதால் மேலே சொன்ன சிறப்புகள் வலிமையாக இருக்கும். எந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதற்கு தோதாக பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறாரு. அவர் தனித்த புதனாக இருக்கிறார். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுங்க. இடம் வாங்குவது பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க. அதே போல் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க. அதே போல் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்காலத்தை குறித்த முயற்சிகள் பலனளிக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முயற்சி பலன் அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம நாளில் சனி வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத சில நன்மைகளை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். 2க்குரிய குரு அஷ்டமத்தில் இருப்பதால கொடுத்த பணம் பொருள் முதலியவற்றை அதிக முயற்சி இருந்தால்தான் கிடைக்குங்க. ஏமாற்றுபவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதால் யாருக்கு எது செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருங்க. கடன்களை வசூலிப்பதிலும் வாங்கிய கடனை திருப்பி தருவதிலும் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கலாம். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் வீட்டு கணவருக்கும் மனைவி சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று வாருங்கள். குறிப்பாக தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பிரார்த்தனை செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.